இன்னொரு ஆத்மா இந்த தேசத்திலே உதயமானது. அவர் படிக்கல, அவருக்கு அவ்வளவு படிப்பு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆற்றல் வேறு, அனுபவம் வேறு. அப்போ படிக்காதவர் தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர் அப்படின்னா 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய மகத்துவங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி என்றவரே பரமக்குடியில மிகப்பெரிய காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற நண்பர் ஓடி வர்றார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சென்னைக்கு வந்து சண்டை போட வந்தார். அவருடைய மகள் ஒரே ஒரு பெண்ணு வாரிசு. அவள் பிசிக்ஸ் பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு இடம் கொடுக்க மறுத்துட்டாங்க. இது ஏன்னு கேட்க வந்தேன், ஏன்னா சிபார்சுக்காக வரவில்லை, சிபார்சுக்கு வந்ததாங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது. அவளை சேர்த்துக் கொள்வதற்குரிய மதிப்பெண் இருந்தும் அவள் ஏன் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற காரணம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன்னு கேட்டார். உடனே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தப்பட்ட IAS அதிகாரி அப்படியே கூப்பிட்டு, நீ மனு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லல, உடனே கூப்பிட்டாரு. என்ன கேட்கிறார், பதில் சொல்லு. ஐயா, 12 பிள்ளைகள் படிப்பதற்குத்தான் லேபரேட்டரி வசதி இருக்கிறது, அதனால் 12 பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். இந்த பெண்ணுக்கு சேருவதற்குரிய வாய்ப்பு இருந்தும் 13வது சேர்க்கறதுக்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால நாங்கள் மறுத்துட்டோம்னு. அப்படியா, சட்டம் இடம் தரலப்பா போ அப்படின்னு சொல்லல பெருந்தலைவர். அங்கதாங்க அவரு மக்களை எவ்வளவு நேசித்தார் என்றது அப்பதான் தெரியுது. அடுத்தது கேள்வி கேட்டார் IAS பார்த்து, உங்க வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறியா, பெரிய பாத்திரமா வச்சுக்கிறியா? 4 பேருக்கு திட்டமாக வடிக்கிற மாதிரி தான் சின்ன குண்டா இருக்குது. சரி, இப்போ நாங்கள் 4 பேர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணுவேன்? முதல்ல அதில் சாதம் வடித்து தனியாக வச்சுட்டு இன்னொரு வலை வச்சு அதுலேயே இன்னும் 4 பேருக்கு சேர்த்து வடிப்பேன். சரி, இப்போ 12 பிள்ளைகள் எத்தனை மணி வரைக்கும் படிக்குது பல்கலைக்கழகத்தில்? 3:30 மணி வரைக்கும் படிக்குது. அந்த 3:30 மணிக்கு பிறகு என்ன பண்ணுவேன்? கதவை மூடிடுவோம். ஒன்று செய்ய, 3:30 மணி வரைக்கும் இந்த 12 பிள்ளைகள் படிக்கட்டும். 3:30 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் இது மாதிரி ஒரு 12 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு யோசிய. மாலை நேர கல்லூரி உதயமானதையா. படிக்காத மேத படிக்கிறதுக்கு வழி பண்ணாருன்னா இப்படி யாராவது சிந்தித்திருக்கிறார்களா அந்த மண்ணில்? எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய மனிதர். அத மாதிரி ஒரு மனிதனை இந்த பிறவியில பார்க்க முடியுமான்னு தெரியல சார். ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன் சார். இறப்புக்கு பிறகு அவருடைய பாக்கெட்ல இருந்தது 60 ரூபாய் சார், 6 வேட்டி 6 சட்டை சார், ஒரு கருப்பு காரு சார். அந்த கருப்பு காரை கட்சி அலுவலகம் எடுத்துக்கொண்டது நினைவு சின்னமாக. அவர் வாழ்ந்த வாடகை வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான். 60 ரூபாயும் 6 வேட்டியும் 6 சட்டையும் அரசாங்கம் நினைவு சின்னமா வச்சுக்கிட்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார்களையா. தயா அவருடைய பெற்ற வாழ்.